அப்புறம் வந்து செக்டர் அனாலிசிஸ் ஆர் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது, அதை பொறுத்த வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸே வந்து கரெக்டாக க்ரோ ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் லெவலில் கவர்மெண்ட்டாக சரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சரி ஸ்டேபிளாக இருக்கா. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நல்ல நல்ல ப்ராசஸ்லாம் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல க்ரோத் கரெக்டாக அமையும். ஸோ இதனால் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ரோ ஆகும். அப்புறம் வந்து ஜிடிபி டேட்டா இயர் பை இயர் வந்து ஜிடிபி டேட்டா வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ஸோ அந்த ஜிடிபி டேட்டா பொறுத்து தான் நாட்டோட வளமை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் கரெக்டாக டைம் கன்சியூம் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 4% இருக்கலாம். 4லேருந்து -2 போனீங்கன்னா 2% வரைக்கும் போகலாம். அப்புறம் +2 6% வரைக்கும் போகலாம். ஸோ இதுக்கு மேலே போகக்கூடாது, இல்லை குறையவும் கூடாது. ஸோ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா பணம் வீக்கம், பணத்தோட மதிப்பு கம்மியாகும். ஸோ இதனால் வந்து பொருளாதாரம் பாதிக்கும். ஸோ பொருளாதாரம் பாதிச்சுன்னா அப்புறம் இண்டஸ்ட்ரி வைஸ் அடி வாங்கும். ஓகேவா, இதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஆர்பிஐ கொண்டு வர இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து சில இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கை வைப்பாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சுனாலோ கம்மியாச்சுனாலோ, ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கை வைப்பாங்க. ஸோ அதை வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்வியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து டே பை டே ஒவ்வொரு